ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே. நமஸ்காரம். நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். ஆஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன், தை மாதம் சோபகிருத வருஷத்தின் பலன்களை இப்போ பார்க்கலாம். 15/1/2024 12/2/2024 வரை உண்டான நாட்களுக்கு தை மாதம் வருது சோபகிருத்த வருஷத்தில். முதல்ல இந்த தை மாதத்தின் கோல்சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம். அதற்கு பிறகு இந்த தை மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். அதற்கு பிறகு ஒரு ராசிக்கான பலன்கள் என்ன, பரிகாரங்கள் என்ன, அதை தவிர சந்திராஷ்டம நாட்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம். முதல்ல இந்த மாதம், தை மாதம் அப்படின்றது உத்தராயண புண்ணிய காலம், உத்தராயணத்தின் முதல் மாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஏன்னா மார்கழி மாதம் தட்சிணாயனத்தின் கடைசி மாதம். இது உத்தராயணம்னா சூரியன் வடக்கு பக்கம் போக ஆரம்பிக்கிறார். அதனால் உத்தராயணம் ஆரம்பிக்கிறது. தேவர்களுக்கு பொழுது, அதாவது பகல் பொழுதாக கருதப்படுகிறது. அதனால் தை மாதம் அப்படின்னு பார்க்கும்பொழுது காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷத்தில் குரு பகவானும், கேது பகவான் கன்னியிலையும், சுக்கிர பகவான் விருச்சிகத்திலையும், தனுசுல செவ்வாயும் புதனும், சூரியன் மகரத்தில், அதாவது மாதங்கள் பிறக்கும் பொழுது சௌரமானம்னு சொல்லக்கூடியது. சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகிறத வச்சு தான் சொல்கிறோம். அதனால் மகர மாதம் அப்படின்றதுனால தை மாதம். இந்த மாதம் மகரத்திற்கு தனுசுலேருந்து வரார். 15ஆம் தேதி அன்றைக்கி வந்துடுறார். கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகு பகவானும் இருக்கா. இது இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்தின் கோல்சாரம். இந்த மாதத்தில் பார்த்தாலேனால் செவ்வாய் பகவான், அதாவது மாச கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சுக்கிரன், புதன், செவ்வாய், இந்த 3 கிரகங்களும் மாறுறான். சுக்கிர பகவான் 19/1/2024 அன்னைக்கு விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கு போகிறார். புத பகவான் 27/1/2024 அன்னைக்கு தனுசுலிருந்து மகரத்திற்கும், 4/2/2024 அன்னைக்கு செவ்வாய் பகவான் தனுசுலிருந்து மகரத்திற்கும் போகிறார். இது இந்த பெயர்ச்சிகள் நடக்கிறது. இதை தவிர பார்த்தாலேனால் இந்த பெயர்ச்சிகளை வச்சும் இந்த மாதம் என்னென்ன பலன் வருது, வருஷ கிரகங்களை வச்சும் இந்த மாத கிரகங்களையும் வச்சும் என்ன பலன்கள் வருது அப்படின்றத பார்க்கலாம். இந்த மாதத்தில் வரக்கூடிய சுப நாட்கள் அப்படின்னா 15ஆம் தேதி அன்றைக்கே தைப்பொங்கல். தைப்பொங்கல் பொங்கப்பானை வைக்கக்கூடிய நேரம்னு பார்த்தோன்னா காத்தால 6:30லேருந்து 7:30, அதாவது 6:30லேருந்து 7:30 சந்திரஹோரம் வரும். திங்கக்கிழமை வர்றதுனால சந்திரஹோரம் வரும். அது சுபமாக இருக்கும். ஏன்னா பஞ்சமி திதியும் வந்துடுறது. காத்தால ஒரு 7-8 நாழிகைக்கு தான் சதுர்த்தி திதியாக இருக்குது. சதுர்த்தியாக இருந்தாலும் நல்லதே, கவலைப்பட தேவையில்லை. இந்த இதில் சதய நட்சத்திரம் வருது. அதை தவிர மத்தியானமாக இது பண்ணணும் அப்படின்னா 11:30லேருந்து 12:30 சுக்கிரனுடைய ஹோரை இருக்குது. கார்த்தால 9:00லேருந்து 9:30 குருவினுடைய ஹோரை இருக்குது. இந்த 3 ஹோரைகளையும் பயன்படுத்தி பண்ணுறது ரொம்பவும், பொங்கப்பானை வைக்கிறது ரொம்பவும் விசேஷம். சரி, 16ஆம் தேதி பார்த்தாலேனால் மாட்டுப்பொங்கல், காணும் பொங்கல் சொல்லுவாள். அதை தவிர 17ஆம் தேதி உழவர் தினம். அதற்கு பிறகு பார்த்தாலேனால் 25ஆம் தேதி அன்னைக்கு தைப்பூச திருநாள், அதாவது முருகனுக்கு ரொம்பவும் விசேஷம். 25ஆம் தேதி. 26ஆம் தேதி பார்த்தாலேனால் வாஸ்து நாள். வாஸ்து நாள் அப்படின்றது வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த நாளில் பார்த்தாலேனால் எந்த கிரக பிரவேசமோ, புதுசாக வீடு மனை கோல் போடுறதோ, அதை தவிர வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்கறது, இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணால் அது எந்த நேரத்தில் பண்ணலான்னா கார்த்தால் 9:52லிருந்து ஒரு 1.5 மணி நேரம் அப்படின்னு சொல்லக்கூடியது 11:30-32 நிமிஷம், அதாவது 10 மணிலேருந்து 11:30 மணி வரலும் வச்சுக்கோங்களேன். இதில் ஒரு இதுவும் 18 நிமிஷமாக 5ஆக பிரிக்கிறோம். அதில் முதல்ல தூங்கி எழுந்து முகம் கழுவி அதை குளிய இது பண்ணுறார். அதுக்கப்புறம் குளிக்கிறார். அதற்கு பிறகு பூஜை செய்யும் நேரம், அதற்கு பிறகு போஜனம் செய்யும் நேரம், தாம்பூலம் தரிக்கும் நேரம். இந்த கடைசி 18 நிமிஷம், அதாவது 36 நிமிடங்கள் இருக்குது இல்லையா, அதாவது 11:30 மணிக்கு முன்னாடி ஒரு 36 நிமிஷம், அதாவது 11:22க்கு முடியும். 11:22க்கு முன்னாடி ஒரு 36 நிமிஷம் 10:45லேருந்து வச்சுக்கோங்களேன். இந்த காலகட்டம் பெரிய ஏற்றமான காலகட்டம். ஏன்னா இந்த காலகட்டத்தில் அவர் போஜனம் செய்கிறதும் அதற்கு பிறகு தாம்பூலம் தரிக்கக்கூடிய நேரமாக இருக்கிறதுனால இந்த நேரத்தில்
அந்த இது அடிக்கால் போடுறது, அதை தவிர வந்து வாசக்கால் ஊன்றது, புதுசாக வீடு மனை கட்டுறதுக்கு ஆரம்பிக்கிறது, இது எல்லாம் வந்து பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும். இந்த வாஸ்து நாளில் எந்த வித தோஷமும் கிடையாது. ராகு காலம், யமகண்டம், குளிகம், நட்சத்திர பேதம் எதுவுமே கிடையாது. அந்த வாஸ்து புருஷன் கண்விழிக்கும் நாளில் வந்து இது எல்லாத்தையும் எடுத்து பண்ணுறது நல்லது. எல்லா ரியல் எஸ்டேட்காராலும் இந்த இடத்துல டயத்தில் பண்ணுவாள். அது தவிர 30ஆம் தேதி என்னைக்கு பார்த்தேன்னா இந்த இதில் திருவையாறில் வந்து தியாக பிரம்ம உற்சவம் நடக்க ஆரம்பிக்கிறது. 31ஆம் தேதி வந்து தை ஹஸ்தம், கூரத்தாழ்வான் திருநட்சத்திரம் அன்னைக்கு தை ஹஸ்தம், பெரிய ஏற்றம். அன்னியிலேருந்து தான் வந்து எல்லா ராத்திரியும் வந்து நான் பிரபந்தங்கள் சொல்ல ஆரம்பிப்பா திருப்பியும். அதாவது கார்த்திகையிலேருந்து தை ஹஸ்தம் வரலும் வந்து சொல்கிறது கிடையாது, கோவிலில் மட்டும்தான் சொல்கிறது. இந்த தை ஹஸ்தத்துலேருந்து வந்து ஆரம்பிச்சிருவா, ஆற்றுல வந்து பிரபந்தங்கள் சேவிக்கிறதுக்கு ஆரம்பிப்பா. 9/2/2024 அன்னைக்கு தை அமாவாசை. இது வந்து ஒரு பெரிய ஏற்றமான விஷயம். ஏன்னா தை அமாவாசை பித்ருக்களுக்கு கொடுக்க வேண்டிய கர்மாக்களை செய்ய வேண்டியது, பெற்றோர்கள் இல்லாதவர்கள் செய்ய வேண்டிய கர்மா. பொதுவாகவே பார்த்தாலேனா 3 அமாவாசைகள் ரொம்பவும் முக்கியமானது. எல்லா அமாவாசையும் ரொம்பவும் முக்கியம், அதில் 3 அமாவாசைகள் ரொம்பவும் முக்கியம். அதாவது ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, தை அமாவாசை, இந்த 3 ரொம்பவும் முக்கியம். இந்த 3ம் வந்து கண்டிப்பாக வந்து பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய கடன்களை கண்டிப்பாக செய்யணும். யாராவது அதை பேரண்ட்ஸ் இல்லாதவங்க இது பண்ணலை அப்படின்னா அவர்களுக்கு வரக்கூடிய சந்ததிகளில் பார்த்தேன்னா 5ஆம் இடம் 9ஆம் இடம்னு சொல்லக்கூடிய பித்ருக்கார, அதாவது பூர்வ புண்ணியஸ்தானமும் சரி பாக்கியஸ்தானமும் சரி பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அதன் மூலியமாக வீட்டில் வந்து சில பிரச்சனைகள் தேவையில்லாமல் வந்து திருமணம் ஆகாமல் இருக்கிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் திருமணம் ஆகாமல் இருக்கிறது, எர்லியாக வந்து டெத்து வர்றது, தேவையற்ற நிகழ்ச்சிகள்லாம் வந்து அசுபங்கள் கொஞ்சம் அதிகமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயம் உண்டு. அதனால் அதை தவிர்க்கிறதுக்கு இதை பண்ணுறது ரொம்பவும் நல்லது. சரி, இந்த மாதத்தில் பார்த்தலையானால் தை மாதத்தில் எல்லாம் ஒரு ராசியாக எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயிட்டுருக்கு. உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. நான் உங்களுக்கு உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த் அது எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு சந்தி இருக்கா, அதாவது ஒரு ராசிக்கும் அடுத்த ராசிக்கும் நடுவில் இருக்கா, இல்லை ஒரு நட்சத்திரத்திலே எந்த பாதத்தில் இருக்குது, பாத சந்தியா, நட்சத்திர சந்தியா, இல்லைன்னா லக்ன சந்தியா, இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இன்றைய கோல்சார பிரகாரம் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு அதற்கு பிறகு உங்களுடைய தசா புக்தி எந்த அளவுக்கு பெட்டராக இருக்குது, அதற்குண்டான எளிய பரிகாரங்கள் என்னென்ன செய்யலாம் அப்படின்றத வந்து சொல்கிறேன். நான் இதற்குண்டான கட்டணம் என்னன்றதையும் நான் சொல்லிவிடுறேன். சரியா? இப்போது ஒரு ராசியாக இந்த தை மாதம், அதாவது 15/1/2024 முதல் 12/2/2024 வரை இருக்கக்கூடிய நாட்களுக்கு என்னென்ன பலன்கள் அப்படின்னு மேஷம் முதல் மீனம் வரை பார்க்கலாம். துலாம், சித்திரை, சுவாதி, விசாகம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய ஒரு சுக்கிர பகவான் இந்த மாதமான தை மாதம் பிறக்கும் பொழுது உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். ஒரு 4 நாளில் வந்து அவர் 3ஆம் இடத்துக்கு முயற்சி ஸ்தானத்துக்கு போயிடுறார். உங்களுடைய ராசிநாதன் பார்த்தீங்கன்னா சப்தமாதிபதியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காலமாகவும் இருக்குது. குருவின் பார்வையில் இருக்குது. பெரிய ஏற்றமான காலகட்டமாக இந்த மாதம் அமையிறது. இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருக்கும் இளைஞர்களுக்கு கண்டிப்பாக திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்பு உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 5ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சனி பகவான் 5ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற போய் ஆண் சனி கும்பத்தில் இருக்கிறதுனால மூலத்திரிகோண வீடு வேறு. அதனால் வந்து திருமணமாகி ரொம்ப நாள் குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும். இருந்தாலும் சிறு தடைகள் வந்து பிறகு வந்து கரு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதத்தில் பார்த்தாலே ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல சூரிய பகவான் போகிறார். அவரே உங்களுடைய ராசிக்கு 11ஆம் அதிபதி. அதனால் வந்து தாயின் மூலியமாக மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். 4ஆம் இடத்துல சூரிய பகவான் இருக்கிறதுனால சிறு பிரச்சனைகள் தாயின் மூலியமாக வரும். இருந்தாலும் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறது நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். வெற்றிகள் எல்லாமே நிச்சயமாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இவ்வளோ நாளாக உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி நடந்துகிட்டு இருந்தது. மார்கழி மாதம் 4ஆம் தேதி சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்துக்கு போனதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நல்லபடியாகவே இருக்குது. ராசிக்கு 6ஆம் இடத்துல வந்து ராகு பகவான் இருக்கிறது பெரிய ஏற்றம். எல்லா விதமான வெற்றிகளும் உங்களுக்கு வந்து சேரும். அதுவும் வந்து ராகு பகவான் 6ஆம் இடத்துல இருந்தால் எதிரிகள் அற்ற நிலை இருக்கும். எல்லா விஷயத்திலும் நீங்களே முதன்மையானவர்களாக இருப்பீர்கள். போட்டித் தேர்வில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும்.
குழந்தைகளுக்கு படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம். ஏன்னா 4ஆம் இடத்துல சூரிய பகவான் இருக்கிறதுனால நல்ல ஒரு படிப்புடைய ஞானம் அதிகமாகவே இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் மூலியமாக போட்டித் தேர்வு எல்லாவற்றிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உங்களுக்கு உண்டு. திருமண யோகம் உண்டு. திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருக்கும் இளைஞர்களுக்கு கண்டிப்பாக திருமண யோகம் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய புத பகவான், 12ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் புத பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருக்கிற 9ஆம் அதிபதி 3ஆம் இடத்தில் இருக்கிறதுனால முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ராசியே குரு பகவான் பார்க்கறது பெரிய ஏற்றம், எல்லா விதமான மாற்றங்களுக்கும் பெரிய ஏற்றம் வரக்கூடிய காலகட்டம். சுக்கிரனையும் அவர் பார்க்குறார். அதனால் திருமணம் இந்த மாதத்தில் நிச்சயமாக ஃபிக்ஸ் ஆகி அடுத்தது வரக்கூடிய சித்திரை மாதத்தில் கல்யாணம் கன்ஃபார்ம்டாக ஆகிடும் அப்படின்றத சொல்கிறேன். இந்த மாதத்தில் பார்த்தேனால் உங்களுடைய ராசிக்கு பொதுவாகவே இந்த சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன் இந்த 4 மாத கிரகங்களை வச்சு தான் சொல்லுவோம். இந்த 4 மாத கிரகங்களும் பார்த்தோம்னா செவ்வாய் பகவான் இந்த மாதத்தினுடைய கடைசியில், அதாவது 4/2/2024 அன்றைக்கி தான் 3ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மகரத்துக்கு போய் உச்சம் பெறுறார். 4ஆம் இடத்துல போய் உச்சம் பெறுறது பெரிய விசேஷம். உங்களுடைய தனகாரகன் 4ஆம் இடத்துல போய் உச்சம் பெறுறதுனால தாயின் மூலியமாக செல்வம் சேரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தாயின் மூலியமாக வரக்கூடிய சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் ராசியின் அதிபதியே 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஆண்களுக்கு அதாவது வீரியத்தன்மை கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையிறது. வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இருந்தாலும் ஷார்ட் ட்ரிப்பாக தான் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. புதிதான தொழில் அமையும். தொழிலில் பெரிய லாபம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைய போகிறது. 12ஆம் இடத்துல இருக்க கேது பகவான் மூலியமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய சொந்த ஊர், சொந்த நாட்டுக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய காவல் தெய்வம், அதாவது எல்லை தெய்வம்னு சொல்லுவாங்க சொந்த ஊரில், அந்த எல்லை தெய்வத்துக்கு நீங்கள் போய் சேவிச்சுட்டு வரா மாதிரி இருக்கும் இந்த மாதம். அது ஒரு பெரிய ஏற்றத்தை உங்களுக்கு கொடுக்கக்கூடும். ஏன்னா பெரிய மாற்றம் வரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அந்த எல்லை தெய்வத்தை போய் சேவிச்சுட்டு வர்றதன் மூலியமாக வரக்கூடும். மொத்தத்தில் பார்த்தாலேயானால் இந்த மாதம் நல்ல ஒரு ஏற்றமான மாதம். எதை தொட்டாலும் பெரிய ஏற்றம் இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வெற்றி, அதை தவிர கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டம். அதுவும் கலைத்துறையில் இந்த வில்லன் கேரக்டரில் நடிக்கிற வாழ்க்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். இதில் ஹீரோயின்ஸுக்கும் நல்ல ஒரு 2-3 படம் புக் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. சின்ன திரை, பெரிய திரையில் இருக்கிற வாழ்க்கை இந்த மாதம் தை மாதத்தில் 2-3 இது புக் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆர்ட் டைரக்டர்ஸுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அதை தவிர கவிதை எழுதுகிறவா, பாட்டு எழுதுகிறவா, எழுத்து பணியில் இருக்கிறவாளுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா 3ஆம் இடம் வலுப்பற்று போகிறது. 3ஆம் இடத்தினுடைய அதிபதியான குரு பகவான் பரிவர்த்தனை யோகத்தில் 7-3 பரிவர்த்தனையில் இருக்கிறது நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். நண்பர்கள் மூலியமாக, நட்பு வட்டாரங்கள் மூலியமாக எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாகவே அமையக்கூடிய வாய்ப்புகள் இந்த தை மாதத்தில் இருக்குது. இந்த தை மாதத்தில் நீங்கள் தவிர்க்க வேண்டிய நாட்கள் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா 20/1/2024, 21/1/2024 மற்றும் 22/1/2024 இந்த 3 நாட்கள் தவிர்க்கிறது நல்லது. இந்த நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம். சந்திராஷ்டமம் அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் மறையும் பொழுது, சந்திரன் மதிகாரகன் மறைந்திருக்கும் பொழுது தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும். அதனால் தேவையற்ற விஷயங்களில் அதை தவிர யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. புதிய இதுக்கு அதாவது புதுசாக எந்த ஒரு முயற்சியும் வேண்டாம். இந்த காலகட்டத்தில் தவிர்க்கிறதும் தள்ளி போடுவதும் நல்லது. வெளியூர் வெளிமாநில பிரயாணங்களையும் தள்ளி போடுறது நல்லது. ஒரு வேளை பண்ண வேண்டிய கட்டாயத்தில் நீங்கள் இருந்தால் கண்டிப்பாக சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் நீங்கள் அல்லி மலர் இல்லைன்னா வெள்ளை அரளி இதை கொஞ்சம் கொடுத்துட்டு போங்க. ஒரு 2 முழம் 3 முழம் பூ வாங்கி கொடுத்துட்டு போங்க. அல்லி மலர் ஒரு 10-20 பூ வாங்கி கொடுத்துட்டு போங்க. சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும். இதை தவிர பார்த்தாலேயானால் உங்களுக்கு இந்த மாதம் ஒரு நல்ல பொன்னான மாதமாக அமைய போகிறது. அதனால் ஆதிரங்க பெருமாள் அப்படின்னு மைசூர் பக்கத்தில் ரங்கநாதர் இருக்கார். அந்த ரங்கநாதரை போய் சேவிச்சுட்டு வாங்க. உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் மாற்றங்களும், நடக்க வேண்டிய திருமணமும் கட்டாயம் நடந்தே தீரும்.